சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தர் நல்லவர். ஆமென். இன்றைக்கு எங்கள் மத்தியில பாஸ்டர் மச்சு வந்திருக்கிறார். எல்லா கடமையை பற்றி நாங்கள் சொல்லுவோம். எங்களுடைய வார்த்தையை கொடுக்க போறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் அழைச்சு வந்திருக்கிறார். ஏதோ ஒரு திட்டம் இல்லாமல் கர்த்தர் ஒரு நாளும் இங்கே ஒருவரையும் அழைத்து வர மாட்டார். ஆமென். கர்த்தர் இன்னைக்கு எதை பேச சித்தமோ அதை அவர் கொண்டு பேசுவார். அவர் டிவியில் அந்த கேள்வி பதில்கள் எல்லாம் நல்ல அழகாக செய்வார். நல்ல அழகாக அவரை தெரியாதவர்கள் இல்லை. இந்த பிரான்ஸ்ல எல்லாருக்கும் நல்லா தெரியும். பிரான்ஸ் என்ன அநேக தேசங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்கள் அவர்களுக்கு எல்லாம் தெரியும். அவரை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தி கொண்டு வந்தார். இன்றைக்கு எங்கள் மத்தியிலே ஆண்டவர் அழைத்து வந்திருக்கிறார். ஆமென். வெல்கம் பாஸ்டர். அன்போட சபையின் சார்பில் அந்த சகோதரங்களை வாழ்த்து வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்கள் ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆமென். மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? நல்ல ஒரு ஆராதனை என்ன நல்லா இருந்தது. என்ன சொல்ற, கர்த்தருடைய அபிஷேகத்துல ஒரு காரியங்களை செய்யல எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். ஆமென். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே எழுந்தருளும். ஆமென். பரலோகத்துல இருக்கிற எவ்வளவு சந்தோஷம். இதுல வாங்கி எல்லாம் என்ன சொல்லுங்க, பரலோகத்துக்கு போறான் வாங்கி. ஆமென். பரலோகமே என் சொந்தமே எப்போ காண்போமே, அப்படிதான் பாட்டு வருது. எப்போ காண்போமே என்ன. ஹல்லேலூயா. இன்னைக்கு வந்தாலும் சந்தோஷமா ரெடியா இருக்கிறீங்களோட இருக்கு. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். பரலோகத்தில் நாங்கள் எங்களுடைய இந்த பூமிக்குரிய குடத்தை விட்டுட்டு பரலோகம் செல்வதுதான் எங்களுடைய நோக்கம். இந்த ஊழியர்களுடைய நோக்கமே அதுதான். ஆமென். பரலோக ராஜ்யம் கண்ணுக்கு தெரியாத ஒரு ராஜ்யம். ஆமென். எத்தனையோ ராஜ்யங்கள் இந்த உலகத்தில் நாங்கள் பார்த்துட்டோம். மத்திய நாடுகளுக்கு வாசியும் வருது. Matthieu chapitre 4 verset 4. Jésus répondit, il est écrit, l'homme ne vivra pas de pain seulement, mais toute parole qui sort de la bouche de Dieu. Amen. அவர் பிரதித்தரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஆமென். ஆமென். தேவனுடைய வார்த்தையினால மனுஷன் என்ன செய்வானாம்? பிழைப்பான். ஆமென். அப்படியே சித்திரவதை வாசிங்கோ. 1 ராஜாக்கள் புத்தகம் 18ஆம் அதிகாரத்தில் வாசிங்க 45வது வசனம். 1 Roi chapitre 18 verset 45. En peu d'instants, le ciel s'obscurcit par les nuages, le vent s'établit et il y eut une forte pluie. Achab monta sur son char et partit pour Jezreel. Amen. அதற்குள்ளாக வான மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்த பெருமழை உண்டாயிற்று. கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரவேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான். ஆமென். இந்த வேத புத்தகத்துல ஒரு ஓட்டத்தை நாங்களே பார்ப்போம். ஆமென். யார் ஓடுதுன்னு சொன்னால் எலியா. எலியா என்று சொன்னால் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அநேகமாக பைபிள் படிக்கிறார்களுக்கு எலியாவை பற்றி, தீர்க்கதரிசியான எலியாவை பற்றி நன்றாக தெரியும். ஆமென். எலியா என்று சொன்னால் ஒரு தீர்க்கதரிசி. சாதாரணமான தீர்க்கதரிசி அல்ல. தேவனுடைய ஊழியங்களை வல்லமையாக செய்கின்ற, அற்புதங்களை செய்கின்ற, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே பெயர் சொல்லப்பட்ட ஒரு வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி தான் எலியா. ஆமென். அந்த எலியா இப்ப என்ன செய்தார் என்று சொன்னால், இந்த வேத புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது, அவன் என்ன செய்தான்? சிறிது நேரத்திலே வானத்திலே கருமேகங்கள் கவிழ்ந்தன, காற்று வீசியது, பெருமழை பெய்தது. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரவேலுக்கு போனான். கர்த்தருடைய வல்லமை எலியாவிடம் வர தன் ஆடையை இருக்க கட்டிக்கொண்டு அரசனுக்கு முன்பாக இஸ்ரவேலுக்கு வழி முழுவதும் ஓடினான். ஆமென். கிட்டத்தட்ட இந்த இஸ்ரவேல் என்கின்ற இடம் இவன் ஓட்டம் ஆரம்பித்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் வரும். ஆமென்.
இந்த 30 கிலோமீட்டரையும் அவர் என்ன செய்தார் என்று சொன்னால் ஆடையை இருக்க கட்டிக்கொண்டு அரசனுக்கு முன்பாக வழி முழுவதும் ஓடினார். பறந்து பறந்து போயிரு. ஆமென். வழி முழுக்க கால் வச்சு ஓடுகிறார். ஆமென். இந்த ஓட்டத்துல பாத்தீங்கன்னு சொன்னா எலியா ஒரு சந்தோஷமான ஓட்டமாக தான் காணப்படுகிறது. நிறைய ஓட்டங்கள் இருக்கின்றன. நிறைய காரியங்கள் நாங்கள் ஓடுவோம். பயத்திலே ஓடுவோம், ஒரு சந்தோஷத்திலே ஓடுவோம், மகிழ்ச்சியிலே ஓடுவோம். கையை விட்டுட்டு ஓடுறது அது ஒரு ஓட்டம் ஒன்று இருக்கிறது. ஆமென். மகிழ்ச்சியான ஓட்டம் இருக்கிறது, பயத்தில் ஒரு ஓட்டம் இருக்குது. ஐயோ வார என்று பயந்து திரும்பி பார்த்து ஓடுறது. ஆமென். இந்த ஓட்டம் நல்லா கவனிங்க, நல்லா என்ன பார்த்து கவனிங்க. எலியா ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான ஓட்டம். ஏனென்று சொன்னால் எலியா ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தருடைய ஊழியக்காரன். அவனுடைய நோக்கம் முழுக்க கர்த்தருடைய ராஜ்யத்தை இந்த பூமியில ஸ்தாபிக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு சொல்கிறது மட்டுமல்ல, அந்த ஜனங்களை கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்க பண்ணுகிறது. இதுதான் அவன் எலியாவுடைய பூமிக்குள்ளே அவன் வந்த காரியம், நோக்கம். ஆமென். இதுக்கு தான் அவன் இந்த பூமியில அவன் காரியங்களை செய்தான். இப்ப அவன் என்ன செய்யறான் என்று சொன்னால், இந்த ஓட்டத்தை நீங்கள் சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அரசனுக்கு முன்பாக ஜெஸ்டேல் வழி முழுவதும் ஓடினான். சிம்பிளா பாத்திராதே, 35 கிலோமீட்டர் ஓடுறான். ஆமென். 35 கிலோமீட்டர் ஓடுகிறான். தன்னுடைய ஆடையை இருக்க கட்டிக்கொண்டு ஓடுகிறான். ஆனால் அந்த ஓட்டம் ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான ஓட்டம். ஆமென். அப்படி ஓட்டத்துல பாருங்க, பக்க சைட்டால என்ன பிரச்சனை என்று சொன்னால், மழை துளி மெல்ல மெல்லமா வருகிறது. மழை பெய்ய போகின்றது. மழை பெய்கின்ற துளி படப்பட ஓடிக்கிற சந்தோஷமா இருக்கும். மழைக்கு நினைஞ்சு ஓடுற சின்ன பிள்ளை இருக்கீங்கள, மழைக்கு நினைக்கிறேன்னு சொன்னா அவ்வளோ சந்தோஷம் இல்லை, பாஞ்சி நினைஞ்சு ஓடுவோம். ஆனா இப்ப மழை ஆரம்பித்து ஒரு பெரு மழை ஒன்று பெய்ய போகின்றது. அந்த மழை துளியும் படப்பட அவன் என்ன செய்யறான்னு சொன்னால் ஓடுகிறான். 35 கிலோமீட்டர் ஓடுகிறான். இந்த எலியா உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு உதாரணம், இந்த ஓட்டம் ஒரு உதாரணம். இதை நாம சொல்ல போகிறேன். ஆமென். இன்றைக்கு கந்த சபையில எத்தனையோ ஊழியக்காரர்கள் இருக்கிறீர்கள், ஊழியம் செய்ய வாஞ்சை இருக்கிறது, கர்த்தருக்காக ஏதாவது செய்ய வேணும் என்கின்ற ஒரு வாஞ்ச ஒரு எண்ணங்கள் இருக்குது. பிரயாசப்படுவோம், இதை நாங்கள் ஆண்டுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுவோம், காரியங்களை செய்வோம். அந்த செய்த காரியங்கள்ல ஒரு மகிழ்ச்சியான சந்தர்ப்பம், ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்தி கிடைச்சதுன்னு சொன்னால், ஒரு அறுவடை கிடைச்சதுன்னு சொன்னால் எப்படி மகிழ்ச்சியா இருக்கும். ஒரு வீட்டுக்கு நாங்கள் போய் ஒரு ஆளுக்கு சுவிசேஷம் சொல்லி அந்த குடும்பத்துக்கு ஜெபம் பண்ணி, இது ஊழியக்காரர் செய்கிற காரியம். அதே மாதிரி விசுவாச பிள்ளைகள் செய்கிற காரியம் ஒரு குடும்பத்தில் கண்டு, ஆண்டவர் இயேசு உண்மை உள்ளவர், நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவோ வாங்கன்னு சொல்லி சந்தோஷமாக அந்த வீட்டை போய் அவைக்கு இந்த சத்தியத்தை சொல்லி, அவைக்கு ஒரு சுவிசேஷத்தை சொல்லி, அவைகளுக்கு உற்சாகப்படுத்தி போட்டு அந்த வீட்டில் இருந்து எல்லா காரியங்களும் முடிஞ்சு தருகிற டீயையும் படை தரணும் தெரியாது, தருகிற டீயையும் குடிச்சு சந்தோஷமா நாங்கள் வீட்டை வரையக்குள்ள பாரும்போது சந்தோஷம் பண்ணிருக்கோம். ஆமே, அது எப்படி வந்துருக்கிறீங்க. இன்னைக்கு நாங்கள் போனோம்ப்பா அந்த வீட்டில் நல்ல ஆண்டவர் நல்லா செய்தார், நல்ல ஒரு விஷயத்தை செய்தார், உண்மையில சந்தோஷமா இருக்குது. எப்படியும் இந்த குடும்பம் அப்படியே நாளைக்கு எங்களோட சபைக்கு வந்துடும். அடுத்த வாரம் எப்படியும் ஞாயிற்றுக்கிழமையே நிற்கும். அந்த குடும்பத்தை ராட்சிக்கு வந்துடும். ரெண்டு ஒரு நல்ல ஒரு சமாதானம், சந்தோஷத்தில் வந்து வீட்டை வந்து சாப்பிடுங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அந்த சந்தோஷம் தான் இந்த எலியாக்கு இப்ப. ஆமென். ஏன்னு சொன்னால் ஒரு தேசமே ரட்சிக்கப்பட போகுது. ஒரு பெரிய தேசம், இஸ்ரவேல் தேசமே ரட்சிக்கப்பட போகுது. அந்த தேசத்திலே ரட்சிப்பை அவன் செய்த அற்புதங்களை பார்த்து ரட்சிக்கப்பட போகிற சந்தோஷத்தில் அவன் என்ன செய்கிறான், 30 கிலோமீட்டர் தன் அறையை கட்டிக்கொண்டு அந்த மலைக்குள்ளால ஓடுகிறான். ஆமென். என்ன கற்பனைகள். ஆமென். ஒரு திருப்பி வாசிப்போமா? அதுக்கு பிறகு வாசிங்க சிஸ்டர். 44. அப்பொழுது அவன், நீ போய் ஆகாமை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றார். ஆமென். 3 வருஷம் மழை இல்லை அந்த தேசத்தில். எத்தனை வருஷம்? 3 வருஷம் தேசத்தில் மழை இல்லை, பஞ்சம்.
இந்த எலியா இப்பொழுது கருத்தாய் ஜெபம் பண்ணி என்ன செய்கிறான்? மழையை வரிசிக்க பண்ணி இருக்கிறான். ஆமென். அந்த தேசத்துக்கு மழை வரப்போகிறது, தொடங்கிவிட்டது. மழை தொடங்கி விட்டது. அவன் என்ன செய்கிறான்? அங்கே அவனோடு கூட இருந்து அந்த தேசத்தினுடைய ராஜாவாகிய ஆகாபுக்கு சொல்லுகிறான், அதி சீக்கிரமா நீர் என்ன செய்யும்? ரதத்தை ரெடி பண்ணி வீட்டை போகும். ஏன் சொல்லுவோம்? அந்த வார்த்தை வருது, மகிழ்ச்சி, சந்தோஷமா சொல்றாரு. இந்த ஆகாப் ராஜாவுக்கு மகிழ்ச்சியா நீங்க செய்யும்போது கிரியா ரதம் கூட்டி மழை வரப்போது கிரியா வீட்டை போகும், சந்தோஷமா ஒரு அன்பில சொல்றாரு. ஆனா இதே ஆகாப் ராஜா தான் இந்த எலியாவை கொல்லுவதற்காக தேடி தேடி திரிகிற ஒரு ராஜா. ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன செய்கிறான்? ஆகாப் ராஜாவையே கட்டி அணைச்சு கெதியா போகும் மழைக்கு நான் எவ்வளவு அன்பு பாருங்க, பக்குவம், எவ்வளவு கரிசனை ஆகாப் ராஜாவுக்கு. மழை வர போது அணையாம போங்க, கெதியா ரதத்தை கூட்டி கெதியா போங்கன்ற. அப்ப இந்த ராஜாவினால் தான் இந்த எலியா நீங்க முன்னுக்கு படித்தீங்கன்னா தெரியும், காடுகள் மேடுகள் எல்லாம் ஒழிச்சு ஒழிச்சு உயிரை பாதுகாக்கிறதுக்காக இருக்க வேண்டியதாக போய்விட்டது. ஆமென். இப்ப அப்படியான இந்த ஊழியத்துல அவன் என்ன செய்யறான்? சந்தோஷத்துல ஓடிக்கொண்டிருக்கிறான். அவன் எவ்வளவு கற்பனை பண்றான்னு சொன்னால், இந்த ராஜா என்னோட இருக்கிறார். இப்ப நான் செய்த அற்புதங்களை அடையாளங்களை எல்லாம் பார்த்திருக்கிறார். என்ன அற்புதம்னு சொன்னால் சாதாரணமான அற்புதங்களை நான் சொல்லி அதாவது பெரிய சப்ஜெக்ட் சுருக்கமாக ஒன்று சொல்லுது. ஆமென். இஸ்ரவேல் தேசத்தை ஆண்ட இந்த ஆகாப் ராஜாவும் அவருடைய மனைவி யெசபேலும் ஒரு பொல்லாத ராஜாவும் பொல்லாத ராணியாகவும் இந்த தேசத்தை ஆண்டு கொண்டு வந்தார்கள். இஸ்ரவேல் தேசம் கர்த்தருடைய தேசம். அந்த தேசத்திலே இருந்த விக்கிரகங்கள் எல்லாவற்றையும் எதிர்த்து போராடி வந்தான் இந்த எலியா. இந்த விக்கிரகங்களை கொண்டு வந்தது யாருன்னு சொன்னால் யெசபேல், ராஜாவுடைய மனைவி. அழிக்க முடியாதபடி அந்த தேசங்களில் விக்கிர ஆராதனைகள் பெருகிவிட்டது. பாகால் தெய்வத்தினுடைய ஆராதனை. ஆமென். வாசிக்கிறீர்கள் அவர்களுக்கு 21 வாசிக்க 15:21. அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் என்றார். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அந்த தேசத்துல வந்து பாகால் தெய்வத்தினுடைய விக்கிர ஆராதனைகளை பெருக பண்ணி வைத்திருக்கிறார்கள் இந்த ராஜாவும் ராணியும். ஆமென். ஹல்லேலூயா. உண்மையான ஜீவனுள்ள தேசத்தினுடைய ஜீவனுள்ள தேவனுடைய தேசமாகிய அந்த இஸ்ரவேல் தேசம் பாகால் விக்கிரகங்களால் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆமென். அது மட்டுமல்ல, இந்த ராணி செய்கிற காரியம் என்னவென்று சொன்னால், இந்த பாகால் தீர்க்கதரிசிகளை 400 பேருக்கிட்ட தன்னோட பந்தியில சாப்பிட வைக்கிறார். தான் சாப்பிடல அந்த 400 பாகால் தீர்க்கதரிசிகளை சாப்பிட வரும். அங்கே இருந்த இஸ்ரவேல் தேசத்தினுடைய ஜீவனுள்ள தேவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாவற்றையும் கொன்று போட்டார். பாகாலுக்கு விக்கிர மேடைகளை ஆரம்பித்து ஒரே பாகால் வணக்கங்கள், பாகால் தீர்க்க தரிசனங்கள் அங்கே நிறைந்து போய் இருக்கிறது. எதுக்கெடுத்தாலும் தீர்க்க தரிசனம், பொய் தீர்க்க தரிசனங்கள், பாகால் தெய்வத்தை வைத்து தீர்க்க தரிசனம் கொண்டு வருகிறார்கள். தேசமே உண்மையான ஜீவனுள்ள தேவனை விட்டு பாகால் வழிபாட்டுக்குள்ள போய்விட்டது. இப்ப இந்த தேசத்தை கட்டி மறுபடியும் தேவன் ஜீவனுள்ள தேவனை வழங்குவதற்கு இந்த ஜனங்களை ஆயத்தப்படுத்துவதற்கு எலியா மிகுந்த பிரயாசப்படுகிறார். ஆனால் அப்படி பிரயாசப்பட்டாலும், நம்ம சுருக்கமாக சொல்லி அங்கே போவோம், பிரயாசப்பட்டாலும் இந்த ராஜாவும் ராணியும் என்ன செய்கிறார்கள் சொன்னால் எலியாவை கொல்லுவதற்காக பயந்தெழுகிறார்கள். இப்ப இந்த எலியா என்ன செய்யறான்னு சொன்னால், ஒழித்து ஒழித்து தன்னுடைய ஜீவனை பாதுகாப்பதற்காக ஒழித்து வாழ வேண்டிய கட்டங்கள். ஆனாலும் ஒரு சந்தர்ப்பம் வந்தது, அவன் நேரடியாக வந்து ஆகாப் ராஜாவை நேர சந்திக்கிறான். என்னைத்தானே நீங்க தேடுகிறீங்க? நான் தான் தீர்க்கதரிசி, நான் தான் எலியா தீர்க்கதரிசி, என்ன ஏன் தேடுகிறீர்கள் என்று சொல்லி நேர வந்து சந்திக்கின்றான். சந்தித்தது மட்டுமல்ல, அவன் ஜீவனுள்ள தேவனை நான் நிரூபிப்பேன் என்று சொல்லி, இந்த தேசத்திலே ஜீவனுள்ள தேவனை நான் அவருடைய காரியங்களை நான் நிரூபிப்பேன் என்று சொல்லி அங்கே பாகால் தீர்க்கதரிசி சவால் விட்டு, அந்த சவாலிலே தேவனுடைய தீர்க்கதரிசி தான் என்பதையும், ஜீவனுள்ள தேவன் தான் உண்மையான தேவன் எங்களுடைய தேவன் என்று சொல்லி யெகோவா தேவனை என்ன செய்கிறான்? நிரூபித்து காட்டுகின்றான். ஆமென். அப்படியான அந்த நிரூபித்துக்கு பொழுதுதான் அங்கே ஆகாப் ராஜாவுக்கு முன்னுக்கு வந்து செய்து காட்டுகின்றான். ஆமென்.
அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னா வல்லமை மேல வல்லமை. ஜெபத்தினால அக்கினியை வானத்திலிருந்து வரிசிக்க பண்ணி அங்கே இருந்த பலிகளை எல்லாவற்றையும் அந்த அக்கினி வாரி கொண்டு போகிற அளவுக்கு ஜெபத்தினால அந்த அக்கினியை இறக்கி காண்பிக்கின்றார். ஆமென். அப்படியான வல்லமைகளை செய்து இப்ப ஆருக்கு மேல செய்கிறான்? யார் இந்த தேசத்தை ஆடுகிறார்களோ அந்த ஆகாப் ராஜாக்கு முன்பாக அந்த காரியங்களை செய்கின்றார். இப்ப ஆகாப் ராஜா நேர எல்லாத்தையும் பார்த்துட்டார். ஆமென். இப்ப எப்படி சம்சமாயிருக்கு சொல்லுங்க பாப்போம். ராஜாவே நேர பார்த்துட்டார். எடி பிரச்சனை இல்லை. ஏன்? இந்த அக்கினி இறங்கினதை, வானத்திலிருந்து அக்கி இறங்கி பட்சித்ததை, பரிமளத்தில் பட்சித்த காரியங்கள் எல்லாவற்றையும் ராஜா பார்த்துட்டார். இனி என்ன செய்வார் ராஜா? போய் இனி எல்லாருக்கும் சொல்லுவார். இதை இப்ப எல்லாருக்கும் சொல்லுவார். சொல்வது மட்டுமல்ல, காரியங்கள் எல்லாவற்றையும் அங்கே அறிவித்து ஜீவன தேவன் இவர்தான் சொல்லி அறிவிப்பார். அதே போல வாசிங்கள் வசனத்தில் இருக்கிற 38 வாசிங்கள். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்கால் இருந்த தண்ணீரை நக்கி போட்டது. பெரிய ஒரு அற்புதம். என்ன இப்படி அற்புதங்களை காணவே முடியாது. ஆமென். அது மட்டுமல்ல, எது இந்த ஊழியர்களுக்கு போட்டியாக இருந்தார்களோ அந்த தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் அவர் என்ன செய்யறார்? எலியா கொண்டு போட பண்ணி விடுகிறார். அங்கே இந்த ஜனங்கள் கொண்டு போட்டார்கள். இவ்வளவு நாளும் பொய் தானே சொன்னீங்கள், உங்களால எந்த வல்லமையும் இல்லை, எங்களுடைய ஜீவனுடைய தேவனை நீங்கள் எல்லாம் நிர்மூலமாக்கி இந்த பாகால் தெய்வத்தை கொண்டு வந்து இந்த ஜனங்களுக்குள்ளே எல்லாவற்றையும் கேவலப்படுத்தி ஜனங்களுடைய தாறுமாறாய் வழிகளை தாறுமாறாக்கி விட்ட சொல்லி என்ன செய்யறான்னு சொன்னா பாகால் தீர்க்கதரிசிகள் 400 பேரை கொண்டு போட பண்ணுகிறார். இப்ப அவனுக்கு சந்தோஷம். இந்த 400 பேரும் ராணியோட இருந்து சாப்பிடுறார்கள். அப்ப இனி இந்த பிரச்சனையே இல்லை. தேசத்திலே பாகால் தெய்வத்துக்கு விக்கிர ஆராதனைக்குரிய பிரச்சனையே இல்லை என்று சொல்லி அவனுக்கு ஒரு சமாதான சந்தோஷம். ஊழியத்தில் ஒரு வெற்றி, ஊழியத்திலே ஒரு ஜெயம். கர்த்தர் ஜீவனுள்ள தேவன்ங்கிறதுல நான் நிரூபித்து விட்டேன். ராஜா நேர பார்க்கிறார். அப்ப இனி என்ன செய்வான்னு சொன்னா நிச்சயமாக தேசத்தில் ஒரு மாற்றம் வரும், தேசத்தில் ஒரு விடுதலை வரும். தேசம் இனி என்ன செய்யும்னு சொன்னால் ஜீவனுள்ள தேவனாக என்னுடைய தேவனை ஆராதிப்பார்கள், ஜனங்கள் எல்லாம் ஆராதிப்பார்கள் சொல்லி இப்ப அவன் தன் ஊழியத்துக்கு அவனுக்கு வெற்றி, வெற்றி மேல வெற்றி. ஆமென். ஜெயத்தின் மேல ஜெயம். வல்லமை உண்டு, வல்லமை உண்டு சொல்லி இப்ப என்ன சொல்றான்? அவன் ஓடுறான், 35 கிலோமீட்டர் ஓடுறான். ஆமென். சந்தோஷமான ஓட்டம், மகிழ்ச்சியான ஒரு ஓட்டத்தை நீங்க ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. இப்படி ஓடுறீங்க வாழ்ந்த வேத புத்தகத்துல பார்த்துக்க மாட்டீங்க. எலியா ஓடுற ஓட்டம், சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே, அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சிப்பு பாரம். அவன் என்ன செய்யறான்? இயேசு இந்த கர்த்தர் என்ன செய்தார்? தேசத்தை ரட்சித்து விட்டார் சொல்லி சந்தோஷமா போறார். அருமையானவர்களே, இதுதான் ஊழியம். ஆமென். ஒரு சந்தோஷமா இருக்கிறீங்க, இதுதான் ஊழியம். எலியா ஊழியம், இதுதான் ஊழியம். இப்ப இதுதான் பிரச்சனை இருக்கு. ஆமென். இதுதான் உங்களுக்கு என்ன இருக்குது? எப்ப உங்களோட ஊழியம் வெற்றியா வருதோ அப்பதான் பிரச்சனை வரும். அடுத்த வசனத்துல வாசிங்க. 19:1. எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லோரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் ஜெசபேலுக்கு அறிவித்தான். ஆமென். ஆமென். இப்ப நீங்க என்ன நினைப்போம்? நாங்கள் ராஜா போய் ராணிக்கு சொல்றாரு, இப்படியோப்பா இப்படியா நடந்தது, வானத்துல இருந்து அக்கினியப்பா இறங்கி அப்படியே எல்லாம் பச்சித்து பெரிய காரியங்கள் வல்லமை உண்மையில தேவன், வல்லமான தேவன் தான். இனி நாங்கள் தேவனத்தான் ஆராதிக்கப்படும். இந்த பாகாலத்தையும் தூக்கி எரிஞ்சு போடணும். தீக்கிரத்தையே கொண்டு போட்டு எல்லாம் முடிச்சுட்டாங்க. இனி நாங்கள் எங்களுடைய தேவன் யார்? யெகோவா, என்னுடைய கர்த்தர் தேவன். ஆமென் என்று சொல்வார்கள். நாங்களே நினைக்கிறோம். ஆமென். அப்படி சொல்வார்கள் சொல்லி நாங்களே நினைச்சோம். ஆனா அவன் என்ன சொன்னான்? தேவன் செய்தான்னு சொல்லி. ஆமென். இதுதான் நாங்கள் ஊழியர் செய்கிறவர்கள்.
ஊழியம் யாருக்கு செய்கிறோமோ அவர்களுடைய மனநிலை. ஆமென். தேவை செய்தல் சொல்லுங்க. என்ன சொல்றேன்? எலியா செய்தது. இன்னைக்கு பாஸ்டர் ஆண்டன் யூதா தமிழ் சேர்த்து நடத்துறாரு. அது போய் ஒரு வீட்டை போய் ப்ரே பண்ணி ஜபிச்சு ஒரு சுகம் கொடுத்து ஒரு சுகத்தை கொடுத்த அங்கே போய் கர்த்தர் செய்யலன்னு சொல்லிடு. அது யாரோ ஒரு பாஸ்டராக வந்தார், ஜபிச்சார், சுகம் ஆகிட்டார். அவருக்கு ஏதோ வெள்ளமே இருக்கு போல இருக்கு, அவ்வளவுதான், அதோட முடிஞ்சுது. ஆனால் தேவன் செய்தார்னு சொன்னால் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்பட்டு தேவனை தேடுவினோம். இதோட பாஸ்டருக்கு ஒரு வெள்ளம் இருக்கும், அதை செய்துட்டு போயிருக்கிறார். அதே மாதிரி தான் இந்த கதையும் எலியா செய்தார். எலியா வந்தார், ஜபிச்சார், அக்கினி அங்கிருந்து இறங்கிச்சுது, நிறைய காரியங்கள் நடந்து போச்சுன்னு சொல்லி அதுதான் சொன்னார். தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன் இதை செய்தார்னு சொல்லி சொல்லுது. ஆமென். ஜெசபேல் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா உடனடியாக அடுத்த வசனத்தை பாருங்கள். அப்பொழுது ஜெசபேல் எலியாவிடத்திலே ஆள வேண்டி அவர்களில் ஒவ்வொருவருடைய பிராணங்கள் தன்னோட இருந்து சாப்பிட்ட 400 பாகால் தீர்க்கதரிசிகளுடைய பிராணங்கள் செய்யப்பட்டது போல நான் நாளைக்கு இதே நேரத்தில் உன்னுடைய பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாக எனக்கு செய்யப்படுவார்கள். யார் தேவர்கள்? பாகால் தெய்வம், அந்த தேவர்கள். ஆமென். 24 hours விரித்து கிடையாது. 24 மணி நேரம். 24 மணி நேரத்துக்குள்ள அந்த பாகால் தீர்க்கதரிசிகள் எப்படி கொண்டியோ அதே மாதிரி உன்னை கொள்ளுவேன். இப்போ இந்த ஓட்டம் சொன்ன ஓட்டம் ஞாபகம் என்ன ஓட்டம் ஓடினா இல்லையா? எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது, முடிஞ்ச வெற்றி என்று ஓடினார். இதுதான் பிரச்சனை, இதுதான் பிரச்சனை. ஆமென். சபைகளில் ஊழியர் செய்கிற ஒவ்வொருவரும் ஆமென். ஊழியத்தில் வெற்றி பெறும், ஜெயம் பெறும். ஆனால் ஜெயம் கொள்ளும் பொழுது பிரச்சனைகள் சேர்ந்து பெறும். பிரச்சனைகளை கண்டு சோர்ந்து போனோம் என்று சொன்னால் இந்த ஊழியர்களை செய்ய முடியாது. கண்ணுக்கு தெரியாத கர்த்தருடைய ராஜ்யம். ஆமென். அதே மாதிரி கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகளும் வந்து சேரும். இப்ப 24 மணி நேரம் கெடுதலும் 3 நாள் கொடுத்துருக்கலாம். ஒரு கிழமை கொடுத்துருக்கிறோம். 24 மணி நேரம் யோசிச்சு பாருங்க. அந்த மனுஷன் ஒளிச்சொலிச்சு அந்த காடுகள் மேலிருந்து ஒளிச்சொலிச்சு வருஷங்களுக்கு இருந்து போட்டு வாழ்ந்து நேரடியாக ராஜாவுக்கு அற்புதங்களை செய்து 3 வருஷம் மழை இல்லாமல் இருந்தது. மழை இப்போ வருது. போய் கொட்டிட்டு அந்த தீர்க்கதரிசி ஒரு தனியாக வாழ்ந்தவர்கள் இவங்க நித்திரை கொள்வோம் படுத்துருக்கோம். செய்தி வருது என்ன? உனக்கு ராணி 24 மணி நேரம் கடுகு தீச்சுக்கிறாரு. எப்படி இருக்கு கோபி பாருங்க. யோசிங்க. ஊழியம் செய்ய ஆசைப்படுறீங்களா? இந்த கேட்டு நான் ஊழியம் செய்ய ஆசைப்படுறீங்களா? ஆசைப்படுறீங்களா? ஆமென். இது அவர்களுக்கு நடந்தது, கிறிஸ்தாந்தகமாக நடந்தது. உலகத்தின் முடிவு பணியில் இருக்கிற எங்களுக்கு எச்சரிக்கை உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். அடுத்த வாசிங்க சிஸ்டர். அடுத்த வசனம். அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சேபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தன் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக் கொண்டு நித்திரை பண்ணினான். பாருங்க, உண்மையில இந்த ஊழியர்கள் சொல்றது உண்மையில சரியான கஷ்டம். சாதாரணமா நினைச்சிட்டாரு. ஆமென். இப்ப நாங்கள் ஊழியக்காரர்களுக்கு மாத்திரம் இந்த செய்தியை நாங்கள் சொல்லவில்லை. சபையில் இருந்து சின்ன சின்ன ஊழியர்கள் செய்கிறார்கள். ஊழியர் செய்ய இன்னும் ஆசைப்பட்டு புதுசாக வருகிறார்கள். ஆமென். எல்லாருக்கும் நாங்கள் இயேசு அப்பாவுக்கு நாங்கள் ஏதாவது செய்யணும்னு ஆசை எல்லாருக்கும் இருக்கும். ஆமென். அது இயல்பு, மனுஷ இயல்பு. கத்திரிக்கிறார் கூட்டவர்களை கண்ட நான் கலந்து கொண்டு ஒரு நோட்டீஸை கொடுத்து ஒரு இயேசு நேரம் சொல்கிறோம். அது எங்களோட இயல்பு, ஆசை. ஊழியர்களோட சொல்லி ஆசை உள்ளவர்களுக்கு எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் ஊழியத்தில் வருகிற பாடுகளை நாங்கள் ஏற்க பழகி இருக்கிறோம். அதை நாங்கள் பழகையில் என்று சொன்னோம் என்று சொன்னால் எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? பிரச்சனை டபுளாக ரெகுலாக போய் கொண்டிருக்கும். ஒரு வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி ஊழியத்துக்குள்ளே அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு ஆளு என்ன செய்யறாருன்னு சொன்னால்
24 hours கெடுவை அவன் தாங்க முடியாமல் போயிட்டு. ஆமென். அவன் என்ன செய்யறான்னு சொன்னால், அவன் எவ்வளவு மனக்கோட்டை கட்டியிருப்பான். அந்த மனக்கோட்டையெல்லாம் மண் கோட்டையா போயிட்டு எல்லாம் உடைஞ்சு போச்சு. ஊழியாம இவ்வளவு நாளும் கஷ்டப்பட்டு செய்த காரியங்கள் எல்லாம் போயிட்டு அத்தனை இறங்கியவே இவரை திருந்தேன். இனி திருந்துவா போறாங்க. ஆமென். அவன் யோசிச்சு என்ன செய்யறான்னு சொன்னால், தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்றார். யோசிப்பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. அடுத்த வாசங்க 5 வாசிங்க. அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக் கொண்டான். ஊழியர்கள், முக்கியமாக இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற ஊழியர்கள், ஊழியம் செய்ய ஆசைப்படுகிறவர்கள், இந்த ஊழியர்கள் வருகிற பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்தாந்தமாக எங்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்றும் புது தரல. ஆமென். இந்த உலகத்தில் செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றும் எங்களுக்கு எழுதப்பட்டிருக்கு. பைபிள் தெளிவாக தந்திருக்குது. அதை நாங்கள் ஊழியம் செய்ய ஆசைப்படுகிறவர்கள் பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள நாங்கள் தயாராக இருக்க வேண்டும். இல்லைன்னு சொன்னால், இந்த எலியா ஒரு பலமான தீர்க்கதரிசி, அவன் சாக வேண்டும் சொல்வதற்கு நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஒன்று, அவனோட தனி ஒரு ஆள். இந்த தேசத்தை முழு தேசத்தோடு எதிர்த்து போராடுறதுக்கு அவன் தனி ஒரு ஆள். ஆமென். இரண்டாவது, அவன் ஒரு காரியங்களை செய்கின்ற பொழுது அவனுக்கு கூட உதவிக்கு சொல்லிய உதவியுமே இல்லை. இரண்டாவது காரியம், நெடுகளும் அந்த ராஜாவின் ராணியால் நெடுகளும் பிரச்சனை. மூன்றாவது காரியம், அவனுடைய வாழ்க்கை முழுக்க ஒளிச்சொலித்து வாழ்வது. போசஸ், அதாவது இப்போ ஆர்மி மேரி, மிலிட்ரி, ஆர்மி, போலீஸ் எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. அதை கண்டெடுத்த கொள்ளு. ஆமென். அப்படி ஒளிச்சொலிச்சு வாடுற ஒரு நிலைமை. அது மட்டும் இல்லாம அவன் காலத்திட்ட சாப்பாடு பண்ணி சாப்பிடுற அளவுக்கு நிலைமையெல்லாம் இருந்தது அவனுக்கு. ஆமென். காலங்கள் எலியாவை போசிக்கிற அளவு காலத்துக்கு சாப்பாட்டுக்கு பார்த்து கொண்டு இருக்க வேண்டும். ஆமென். அப்ப இவ்வளவு ஊழியங்கள்ல இருந்து அவன் செய்த காரியங்களை செய்து கடைசி நேரத்தில் அவன் வல்லமையின் மேல வல்லமையை ஜனங்களுக்கு எதிர்த்து காட்டியும் இந்த தேசத்துக்கு ராஜாவும் ராணியும் கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆமென். எலியா சொன்ன நாங்கள் வித்தியாசமா நினைக்கக்கூடாது. எலியாவை பற்றி வேதம் சொல்லுகிறது, எலியா நம்மை போல பாடல் ஒரு மனுஷன். ஆமென். அவன் என்ன செய்யறான் நாம சொன்னா, கருத்தாய் ஜெபிக்கிறான். கருத்தாய் ஜெபித்து தான் ஒவ்வொரு காரியங்களையும் செய்கிறான். ஆமென். அவனோட பெரிய புஷ்ஷண்டு கையை தூக்கி அப்படியெல்லாம் விளையாட்டு காட்டுறான் இல்லை. அவன் என்ன செய்யறான், கருத்தாய் இருந்து உட்கார்ந்து கருத்தாய் ஜெபித்து ஒவ்வொரு காரியங்களையும் செய்கிறான். மழை 3 வருஷம் இல்லாமல் இருந்தது. அவன் தான் நிப்பாட்டி வைத்தான். மறுபடியும் கருத்தாய் ஜெபித்து மழையை கொண்டு வருகின்றான். கருத்தாய் ஜெபித்து அக்கினியை இறக்குகிறான். ஆமென். ஆனாலும் அவன் என்ன செய்ய, அவன் இன்னும் நம்மை போல பாடுள்ள மனுஷன். அடுத்த வாசிங்க சிஸ்டர். அவன் தொடர்ந்து வாசிங்க. கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்போது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் ஒரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். ஊழியக்காரர்கள் இன்னும் கவனமாக இருக்க வேண்டும். இப்ப எலியா சொல்றான் பாருங்க, நான் நல்லவன் அல்ல. ஏன் அந்த வார்த்தை வாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? எலியா இவ்வளவு காரியங்களை செய்தவன், இவ்வளவு அற்புதங்களை செய்தவன், கடைசியில் சொல்றான் நான் நல்லவன் அல்ல. இந்த மனநிலை எல்லாருக்கும் பெறும். ஊழியக்காரர்களுக்கு பெறும், ஊழியர் செய்கிற விசுவாசிகளுக்கு பெறும். ஏன்னு சொன்னா, ஒரு காரியங்களை செய்து நாங்கள் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக ஒரு ஊழியத்தை செய்து அதிலே ஒரு பிரச்சனை வருது. பட் ஒரு உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு வீட்டில் போய் ஒரு சுசத்தை சொல்கிற ஒரு விசுவாசி, அந்த வீடு ரசிக்கப்படும் சொல்லி நாங்கள் சந்தோஷமாக வந்து வீட்டில் இருந்து சந்தோஷமாக கொண்டாடிட்டு இல்லை. அடுத்த நாள் அங்கே போய் சரி அந்த சகோதரியை சந்திப்பு கொண்டு போனால் அந்த வீட்டில் என்ன செய்யணும், கதை உறக்கப்பட மாட்டேது, தட்டி போட்டு திருப்பி வர வேண்டிய கட்டம்.
அப்படி இல்லை கதவு திறந்தாலும் வராதவங்க நாங்கள் ஷாப்பிங் போகிறோம். ஆமே, அவசரமாக ஷாப்பிங் போகணும். இன்றைக்கு நீங்கள் வராதவங்க சொல்லி இப்படி மனநிலை இருக்கு யோசிச்சு பாருங்க. ஒரு 2 நாள் 3 நாளைக்கு போய் சத்தியம் சொல்லி சந்தோஷமாக வந்து வீட்டில் இப்போ நல்ல ஒரு ஊழியம் ஒன்று முடிஞ்சுதாம்மா, நல்ல ஒரு ஊழியம்மா சிஸ்டர், நல்ல ஒரு தெரியும் இல்லை, நல்ல ஒரு ஊழியத்திலே முடிச்சுட்டு வந்து இருக்கிற வீட்டை இன்றைக்கு கற்று நல்ல மாதிரி செய்தார். அடுத்த நாள் அந்த வீட்டுக்காரர் வர வேணாம்னு சொன்னால் இப்படி இருக்குது. ஆமே, நாங்கள் யோசிப்போம் எங்கள் ஏதாவது பிள்ளையா, எங்கள் ஏதாவது பிள்ளையோ, அது மனநிலை அப்படித்தான் இருக்கும். நாங்கள் ஏதாவது சரியில்லையோ நிறைய காரியம். ஆனால் எலியா என்ன செய்யறான்னு சொன்னா, அவர் என்ன சொல்றான், நான் என் பிதாக்களை பார்த்துட்டு நல்லவன் அல்ல எண்ணம் வந்துட்டு. என்ன செய்யறான்னு நினைக்கிறான்னு சொன்னா, ஒவ்வொரு ஜபங்களை செய்து செய்து ஒவ்வொரு காரியங்களை செய்து உங்களை ஏற்றுக்கொண்டே இயேசு மாதிரி செய்கிற வல்லமை அவன் மனுஷன், பாடு மனுஷன், பாடு மனுஷன். அவன் என்ன நினைக்கிறான்னு சொன்னா, நான் ஒரு பலவீனமான ஒரு மனுஷன், என்னுடைய பிதாக்களை விட நான் ஒரு பெர்ஃபெக்டான ஒரு 100% அக்கினியான ஒரு ஆளும் இல்லை. ஆமே, இதன் அர்த்தம் நான் நல்லவன் அல்ல சொல்லி அவன் என்ன சொல்றான், பிதாக்களை பார்த்து நான் நல்லவன் என்று சொல்லி ஒரு சிறு சூழக்கடிகளை போய் படுக்கிறான். சோர்வு, மனச்சோர்வு. ஆமேன். ஊழியத்தில் மனக்கோட்டை மண்கோட்டையா போயிருக்கு. ஊழியங்கள்ல ஒரு சோர்வு, மனச்சோர்வு வந்தா எனக்கு கஷ்டம். ஆமேன். ஆனா அடுத்தது பிரச்சனை பயம். விசுவாசம் இருக்கு எளியா இருக்குல்ல, ஆனா 24 மணி நேரத்துல எங்க போய் ஒழிக்கிறது? ஆமேன். திருப்பி கத்திர பாதையில இருந்து கருத்தா எவிக்க வேணும், என்ன பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவன் என்ன செய்ய சொன்னா, 24 மணி நேரத்துல என்ன செய்ய முடியும்? ஓடி ஒழிக்கலாம், வேற வழி இல்லை. ஆமேன். அப்ப அவன் என்ன செய்யறான், பிதாக்களை யோசிக்கிறான், இதை வீர விட நான் ஒரு வல்லமான ஒரு ஆளா. ஆமேன். அதே மாதிரி ஊழியங்களுக்கு ஒவ்வொரு ஆட்களும் இப்படி தடுமாறக்கூடாது. ஆமேன். பெரிய தடுமாற மாதிரி தடுமாற. நாங்கள் வல்லமை உள்ள, நாங்கள் பலவிதமானவர்கள், ஆனால் எங்களுக்கு இருக்கிறவரை வல்லமையான தேவன். ஆமேன். வல்லமையான தேவன் இருக்கிறபடினால நாங்கள் வல்லமையானவர்கள். எங்களுக்கு நாங்கள் ஒரு பரிசுத்தவான்கள் இருக்கிறோம். நாங்கள் ஒரு அக்கினியா நாங்கள் எல்லாம் அப்படி நாங்கள் மனுஷர், பாடுள்ள மனுஷர். அந்த எண்ணங்கள் இருக்க வேண்டும். ஆமேன். இப்ப சூரச்செடிகள் படுத்துக்கொண்டு என்ன செய்யறாரு சொன்ன, கர்த்தர் என்ன செய்யறாரு? நான் சொல்றேன் மறுபடியும் உங்களுக்கு ஒரு காரணம் சொல்றேன். ஊழியம் செய்யறவரை கர்த்தர் ஒரு காலம் கைவிட மாட்டார். ஊழியம் செய்யறவரை கர்த்தர் ஒரு காலமும் கைவிடவே மாட்டார். ஆமேன். அவர் ஒவ்வொன்றுக்கும் பலன் வச்சிருக்கிறார். அதனால பலன்களை கையில கூட வச்சிருக்கிறார். நான் என்ன காரியங்கள் செய்ய, சின்ன காரியமோ பெரிய காரியமோ என்ன காரியங்கள் செய்யறோமோ அந்த பலன் எங்களுக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமேன். இப்ப அவருக்கு விளங்கிட்டு கர்த்தர் இருக்கு. இவர் சோர்ந்து போயிட்டார். இவனுக்கு என்ன தேவை? ஆகாரம் தேவை. ஆமேன். போஜனம் தேவை. அவருடைய வார்த்தை ஒரு போஜனம், வார்த்தை ஒரு ஆகாரம். ஆமேன். இப்ப தூதன் என்ன செய்யறான்? அவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கின்றான், அப்பத்தை கொடுத்தான். ஆமேன். இந்த அப்பத்தை கொடுத்து அவனை மறுபடியும் என்ன செய்கிறான்? புஷ் பண்ணி காத்தடிச்சு ஒடுப்பி விட்டு கிடக்கு. ஆமேன். ஆனா அவர் என்ன செய்கிறாராம்? திருப்பி வாசிங்க அடுத்த வசனம். அப்போது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக் கொண்டான். ஆமேன். கவலை இல்லாத மனுஷன். ஆமேன். இப்ப அவருக்கு ஒரு கவலையும் இல்லை. திருப்பி மறுபடியும் நித்திர. ஆமேன். எனக்கு நித்திர கொள்கிறார். ஆனால் ஊழியங்கள்ல நாங்கள் என்ன செய்யணும் சொன்னார், பைபிள் தான் எங்களுக்கு போஜனம். ஆமேன். ஊழியக்காரர்களுக்கு பைபிள் தான் போஜனம், விசுவாசிகளுக்கு போஜனம் பைபிள். வார்த்தை தான் எங்களுக்கு ஆகாரம். ஆமேன். வார்த்தைகளை நாங்கள் மறுபடியும் படிக்க எந்த இடங்கள்ல நாங்கள் சோர்ந்து போய் இருக்கிறோமோ, எந்த இடங்கள்ல நாங்கள் பிளவிட்டோமோ, எந்த இடங்கள்ல நாங்கள் காரியங்களை நாங்கள் தவறுகள் செய்தோமோ, செய்யாத காரியங்களை தவறுகளை இந்த இடங்களை விட்டோமோ, அதை திருத்தி மறுபடியும் நான் இந்த ஊழிய பாதைகளில் ஓடுவதற்கு வார்த்தை தான் எங்களுக்கு கை கொடுக்கிறது. ஆமேன். போஜனம் வார்த்தை தான். அந்த வார்த்தையான அந்த எங்களுக்குள்ள இதுக்கு மட்டும் நாங்கள் என்ன செய்வோம்? எலியா மாதிரி நாங்கள் சாவணும்னு சொல்லி நினைக்க மாட்டோம். எலியா சாவணும்னு சொன்னது அது சிம்பிள். அவர் ஊழியத்துக்கு தான் வந்தவர்.
அவன் ஊழியம் தான் செய்த காரியங்கள் செய்து முடிச்சு விட்டான். ஆகவே அவனுக்கு இப்ப பிரச்சனை இல்லை. ஜனம் ரசிக்கப்படும் பெரிய மனக்கூட்ட கட்டினது நடக்கல. எதையும் நான் நம்மளை இருந்து இந்த வேஸ்ட் தானே, என்னோட ஊழியங்கள் முடிஞ்சது, நான் இருந்து வேஸ்ட் தானே என்று சொல்லி அவன் சாவணும்னு சொல்றான். பிதாக்களை பார்த்து நல்லவனாக இருந்தால் கூட ஒரு தலைவர் ஒரு புரிமான சக்தி கிடைச்சு நான் ஒரு டிஃப்ரெண்டான மனுஷன் ஐயா செய்யலாம். அதுவும் எனக்கு நான் ஒரு பாடுள்ள மனுஷன். எனக்கு பசி இருக்குது, கோபம் இருக்குது, நித்திரை இருக்குது, துக்கம் இருக்குது. எலியானோட பயங்கர பெரிய பள்ளமான தீர்க்கதரிசி என்று எல்லாம் கருத்தா ஜெபித்து செய்கிற காரியம். ஆமென். இதுதான் ஊழியம், பாடுள்ள மனுஷன். ஆமென். இன்றைக்கு சபையை நடத்துகிற ஆட்கள் இவ்வளவு பாடுபடி நம்ம ஒரு சபையை நடத்துறது சும்மா சாதாரண. அடிக்கடி சொல்றது கர்த்தரோட ராஜ்யம் கண்ணுக்கு தெரியாத ராஜ்யம். கண்ணுக்கு தெரியாத வந்து கூறும் பிரச்சனை இல்லை. கண்ணுக்கு தெரியாம வந்து கூந்துடும். இதால வந்தது எந்த பக்கத்தில் வந்தது எங்களுக்கே தெரியாது. பிரச்சனைகள், பாடுகள், போராட்டங்கள், ஆமென், நிந்தைகள், அவமானங்கள், நிறைய காரியங்கள் வேறு சபை நடத்த. ஆனாலும் எனக்கு தேவன் என்ன சொல்கிறார்? கைவிடவே மாட்டேன், கைவிடவே மாட்டேன். அவை எல்லாத்தையும் எல்லா காரியங்களும் செய்த ஒவ்வொருத்தரையும் தேவன் பலப்படுத்துகிறார். எப்பப்ப என்ன போஜனம் கொடுக்க வேண்டுமோ அப்ப கொடுப்பார். தூதர்களை கொண்டு வந்து போஜனம் கொடுப்பார். ஆமென். கர்த்தருடைய தூதர்களை கொண்டு வந்து போஜனம் கொடுப்பார். கடலை கொண்டு பேசுவார். ஆமென். கர்த்தர் அப்படியான நல்லவர். கடவுள் கர்த்தர் நல்லவர் சொல்லுங்க. ஆமென். என்ன சொல்லுவார்? மகனே, நீ போற தூரம் இன்னும் அதிகம், இன்னும் போகணும். ஓட்டம் இன்னும் முடியல. ஒரு ஊழியக்காரர்கள் ஓட்டம் நினைக்கணும். ஒரு பிரச்சனை, ஒரு பாடு, ஒரு அவமானம், ஒரு நிந்த வந்த உடனே ஊழியத்தை நிப்பாட்டுவோம். ஆமென். ஊழியத்தை நிப்பாட்டிடுவோம் என்று சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். மனுஷியம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்ற? அப்படி அல்ல, இன்னுமே ஓட வேண்டும். ஆமென். இன்னும் நீங்கள் ஓட வேண்டும். அதுக்கு நாங்கள் சாகும் வரையும், நாங்கள் மரிக்கும் வரையும் நாங்கள் ஓட வேண்டும். ஆமென். கர்த்தருடைய காரியங்கள் அப்படித்தான் இருக்கிறது. அவர்களை எதிர்பார்க்கின்றார். என்ன நீங்கள் ஓட வேண்டும், என்ன நீங்கள் ரன் பண்ண வேண்டும். உங்களுக்கு தூதலை கொண்டு நான் உங்களை போசிப்பேன் சொல்கிறார். ஆமென். நான் சொல்ல வந்த காரியம் எலியாண்ட ஓட்டம். பைபிளை படிக்க உண்மையில இந்த எலியாண்ட ஓட்டம் இப்போ வேணா கண்ணுதான் இருக்குது. என்ன சந்தோஷமா ஓடி 24 மணி நேரம் கூட முடியுது. நான் சாதகம் வந்து போய் எவ்வளோ காத்து. ஆமென். என்னை எடுத்துக்கொள்ள முடியும். அப்புறம் தன்னை பற்றி யோசிக்கிறேன். நான் ஒரு நல்லவனும் இல்லையோ, நான் ஒரு கெட்டாலோ. ஆமென். 24 மணி நேரம் அக்கினி இறக்கின ஒரு ஆள். அந்த ஓடைக்குள்ள என்ன சந்தோஷமா ஓடினாருன்றதை நான் யோசிக்கிறேன். இன்னும் ஓட்டம் அந்த கிலோமீட்டர், அவ்வளோ கிலோமீட்டர் எதுவும் வேகம், அந்த ரதத்தை விட வேகமாக ஓடினாராமே. மகிழ்ச்சி ஆகிய வல்லமையும் பெறவும் இருந்தது. இந்த இரவு அந்த அந்த அண்டு முழுக்க பெரிய வல்லமையான காரியம். அக்கினி அவசரத்தில் இருந்தவர். அந்த அவசரம் வேறு, மன சந்தோஷம் வேறு. பிரச்சனை எல்லாம் முடிஞ்சது, எல்லாம் தேசம் ரசிக்கப்பட்டிருந்தது, எல்லாம் ஓகே. 24 hours முதலே நான் செத்தா நடந்தாயிருக்கேன். சாகம். ஆமென். அவை இன்றைக்கு நாங்கள் கர்த்தருடைய ஊழியர்களை செய்தவர்கள். இந்த காரியங்கள் கிறிஸ்தாந்தகமாக அவர்களுக்கு சம்பவித்தது. எச்சரிக்கை உண்டாகும்படி எங்களுக்கு என்ன செய்யப்பட்டதும் எழுதப்பட்டும் இருக்கிறது. அவை இந்த உற்சாகப்படுத்த நான் வந்து இந்த செய்தியை நாங்கள் கொண்டு. ஆமென். இது வந்து கஷ்டமான செய்தி. ஒரு பைபிள் ஒரு டீச்சிங் எல்லாரும் நான் உங்களுக்கு புரிகிற அளவுக்கு அதை சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். ஆமென். எலியாவுடைய ஓட்டம், ஓட்டத்தை மறந்துடாங்க. இந்த காரியங்கள் இருந்தால் தான், இப்படி காரியங்கள் இருந்தால் தான் அது ஊழியம். ஆமென். பட்டு மெத்தையில இருந்து செய்ததில்ல ஊழியம். இதை தாங்கி செய்வதுதான் ஊழியம். ஆமென். எடுத்து வாசிக்கிற வசனத்தை லூக்கா 12:48. அறியாதவனாயிருந்து அடிகளுக்கு ஏதுவானவைகளை செய்தவனோ சில அடிகள் அடிக்கப்படுவான். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். மனுஷர் எவனிடத்தில்
நன்றி சிஸ்டர். நேரம் காணாமல் இருக்காது. இவரிடத்து அதிகம் கொடுக்கப்பட்டவர் என்ன செய்வாராம்? ஆண்டவர் அதிகமாக கேட்பார். மறந்துடாதீங்க. ஆமென். இயேசப்பா நல்லவர் என்று சொல்வது மட்டுமே இல்லை, யாரும் அதிகமாக கொடுத்தாரோ அவர் அதிகமாக கேட்பார். ஆமென். இன்னும் ஒரு காரியம், சில இந்த ஊழியங்களை நான் முக்கியமாக சொல்ல வேண்டும். ஊழியக்காரர்களுக்கு மரணம் வந்து இயற்கையானது. இதுக்கு வாசிகள் பிரசங்கி 9 என்ற வாசிகள். பிரசங்கி 9:2. எல்லாருக்கும் எல்லாம் ஒரே விதமாய் சம்பவிக்கும். சன்மார்க்கனுக்கும் துன்மார்க்கனுக்கும் நற்குணமும் சுத்தமுள்ளவனுக்கும் சுத்தம் இல்லாதவனுக்கும் பலி இடுகிறவனுக்கும் பலி இடாதவனுக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கும். ஆமென். இந்த வசனத்தை மறக்கக்கூடாது. இது பைபிள் வசனம். பூமியின் கீழ் எல்லோருக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கும். ஆகவே ஊழியக்காரர்களுக்கு மரணம் இல்லை, மற்றவர்களுக்கு தான் மரணம். இயேசப்பாவை ஏற்றுக்கொள்வதற்கு அப்படி நடக்கும், மற்றவர்களுக்கு இப்படி நடக்கும். அப்படி அல்ல, எல்லாருக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கும். சில ஊழியங்கள்ல ஒரு மரணத்தை கண்டு கூட ஊழியங்களை நெறிய சொல்றது போல ஊழியங்களை ஸ்டாப் பண்ணுற காரியங்களை எல்லாம் இந்த காலங்களில் செய்கிறார்கள் சில பேர். ஆமென். மரணம் என்று நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால் பரிசுத்தவான்களுடைய மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானது. ஆமென். எங்களுடைய நோக்கம் எல்லாம் பரலோக ராஜ்யத்தை நாங்கள் அடைவதான் நோக்கம். ஆமென். அப்ப அந்த நோக்கத்தில் நாங்கள் இருக்கும் பொழுது மரணங்கள் வந்தால் வந்துட்டு போகட்டும். மிச்சம் இருக்கிறவர்களை என்ன செய்ய வேண்டும்? தொடர்ந்து நாங்கள் ஊழியங்களை செய்ய வேண்டும். இந்த மரணமும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, பயப்படுத்தக்கூடாது. மரணமே கூரங்கே என்றுதான் வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஆகவே இந்த மரணங்கள், பாடுகள், பொருளாதார பிரச்சனைகள், குடும்பங்கள் இருக்கிற உறவு முறைகளோட அன்பு, பிரிவினைகள், இதெல்லாம் ஊழியர்களுக்கு என்ன செய்யக்கூடாது? டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஆமென். புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஊழியர்களுக்கு அர்ப்பணித்தோம் என்று சொன்னால் இது எல்லாருக்கும் திருமண வாசகத்தில் எல்லாருக்கும் எல்லாம் ஒரே விதமாய் சம்பவிக்கும். சன்மார்க்கனுக்கும் துன்மார்க்கனுக்கும் நற்குணமும் சுத்தம் உள்ளவனுக்கும் சுத்தம் இல்லாதவனுக்கும் பலி இடுகிறவனுக்கும் பலி இடாதவனுக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கும். மரணம் சொல்லியிருக்கா? இவருக்கு மட்டும் வராது, இவருக்கு மட்டும் வருமானு சொல்லியிருக்கா? இல்லை. ஆமென். தெளிவாக இருக்க வேண்டும். இது தெரியாட்டுதான் நாங்களும் தடுமாறுவோம், விசுவாசத்தை தடுமாறுவார்கள். ஒரு மரணம் வந்த உடனே ஏன் அதுக்கு மரணம் வந்ததோ அப்போ இல்லையோ, இந்த ஊழியங்கள்ல அந்த ஆண்டவர் அப்படி காரியம் இல்லையோ வரும். ஆமென். எல்லாருக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கும். மத்தேயு 5:10 நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆமென். 5:10 வாசிங்க, 11 வாசிங்க. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். ஆமென். அப்படி தொடர்ந்து வாசிங்க. சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியிலே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. ஆண்டவர் சொல்ற காரியம், ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகள் ஊழியர்கள் சொல்ற காரியம், ஊழியர்கள் செய்ய வேண்டும். என்ன பாடுகள், என்ன பிரச்சனைகள், என்ன போராட்டங்கள், என்ன துன்பங்கள் வந்தாலும் கர்த்தர் என்ன செய்கிறார்? ஊழியர்களை செய்கிறதை விரும்புகிறார். ஊழியர்கள் எங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஒன்று. ஆமென். சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ கர்த்தருக்கு நாங்கள் தைரியமாக செய்ய வேண்டும். பாடுகள், பிரச்சனைகள் வரும், ஒவ்வொரு போராட்டங்கள் வரும். ஆனாலும் அவற்றை எல்லாம் கருத்தில் வைத்து நாங்கள் ஊழியர்களை செய்யாமல் விடக்கூடாது. இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் இயற்கையை பல பேர் வணங்குகிறார்கள். அக்கினி, பூமி, ஆகாயம், நெருப்பு, காற்று என்று சொல்லி நாங்கள் பரவாயில்ல எடுக்கிறேன்.
19 பயனுள்ள வாசிக்கும். அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்போது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. கர்த்தருக்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியும் கர்த்தர் இருக்கவில்லை. பாத்தீங்கன்னா அக்கினி, பூமி, பூமி அதிர்ச்சி, கர்த்தர் இல்லை. ஆமென். அங்கே யார் இல்லை? ஆண்டவர் இல்லை. ஆனால் தேசத்தில் என்ன செய்கிறார்கள்? இவர்கள் இதுதான் தெய்வம் சொல்லி வணங்குகிறார்கள். அங்கே தெய்வம் இல்லை. ஆமென். நாங்கள் பைபிளை படிக்கிறோன்னா தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மாரியானத்தை வணங்குகிற ஜனங்கள் மத்தியில் ஊழியம். ஆமென். ஜீவனுள்ள தேவன் அந்த இயற்கையான சக்திகள் ஒன்றும் இல்லை. நாங்கள் சிலைகளை இருந்து இந்த பாடல் பிரச்சனை வந்தா பிறகு கூட யோசிக்கிறது. பழைய மாதிரி போவோமாங்க. ஆமென். பழைய மாதிரி அதுல கொஞ்சம் விசேஷமாக இருக்கும்னு யோசிக்கிறது. புரிஞ்சு கொள்ளுங்க, அங்கே ஒன்றும் இல்லை. அங்கே கர்த்தர் இல்லை. அது அது படைக்கப்பட்டது. படைப்பாளிதான் நம்முடைய கர்த்தர். ஆமென். தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். நிறைய காரியங்கள் இருக்கிறது, ஆனால் டைம்கள் காணாது. ஆக இந்த வார்த்தையை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெயிப்போம். கர்த்தர் உங்களுக்கு நல்ல பலத்தை தருவார். இன்னும் இன்னும் உற்சாக ஊழியர்களை செய்யுங்க. மறந்து போகக்கூடாது. இல்லையா ஓட்டம். நீங்கள் ஓடணும், ஓடி இருப்பீங்கள். திருப்பி என்ன வருமன்ற தெரிஞ்சு தைரியமாக இருக்கிறது தான் இந்த ஓட்டம் மறக்கக்கூடாது. ஆமென். ப்ரே பண்ணுவோம். ப்ரே பண்ணிட்டு நான் ஒரு பாடலுடைய பாடி நான் முடிக்கிறேன். தகப்பனே, இந்த நாளுக்கு நான் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, இந்த வார்த்தையை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக கேட்டு ஒவ்வொரு உள்ளங்கள் மத்தியிலும் கர்த்தரவை நீங்கள் பேசினதற்காக நன்றி. தகப்பனே, இந்த வார்த்தை 100,000 உள்ளங்களை பெருகும்படியாக ஜெபிக்கிறேன். மன சோர்வுகள் எல்லாம் நீங்கும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, தடைகள் எல்லாம் ஊழியங்கள் இருக்கிற தடைகள் நீங்கும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா, ஜனங்கள் மத்தியில் உற்சாகத்தின் ஆவினால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். ஜனங்களோடு நீங்கள் பேசும்படியாக ஜெபிக்கிறேன். ஜனங்களோடு கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஜனங்கள் செய்கிற ஊழியங்கள்ல கர்த்தருடைய கரம் வல்லமையாக பயன்படுத்தப்படும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா துதிகன மகிமையும் நோக்கே செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகள் ஆண்டவரே இருதய பலகையிலே 100,000 பெருகும்படியாக இந்த வார்த்தைகள் கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். சத்துருடைய உபகரணங்கள் ஜெயத்தை கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஏலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடு மணலாக்கும் எங்கள் அங்கினி ஜுவாலையே, அசைவாடு மணலாக்கும் எங்கள் அங்கினி ஜுவாலையே,
எங்களோடு பேசினார். ஆமென். எலியாவை போல கர்த்தர் உங்களை உருவாக்கினாலும் அந்த பாடுகள் மத்தியில கருத்தாய் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் காணப்பட வேண்டும். ஆமென். ஆமென். வல்லமையை கொடுப்பார். அந்தகாரங்கள் உண்டாகலாம், ஆனால் தேவன் எங்களோடு கூட இருந்து எங்கள் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். அவர் முடிவு பரியந்தம் என்னை உங்களை நடத்த அவர் போதுமானவராகவே இருக்கிறார். ஆமென். எத்தனை பேரோட கர்த்தருடைய ஆவியானவர் பேசினார் இன்னைக்கு? ஆமென். ஹல்லேலூயா. தேவன் ஏதோ ஒரு நோக்கம் இல்லாமல் ஒருவர் இங்கே அழைத்து வர மாட்டார். ஆமென். நிச்சயமாக அவர் ஏதோ ஒரு நோக்கம் வச்சிருப்பார்.